பிருத்திவி சார், ப்ரோடாடி படம் நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, மோகன்லால் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ தமிழில் நீங்கள் காஸ்ட் பண்ணி அந்த படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் காஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ கேன் ஒன்லி டெல் யூ மை ட்ரீம் காஸ்ட், நோ. ஸோ ஏன்னா சி ஐ நோ ஹீஸ் ஒன் ஆஃப், not one of, probably India's biggest superstar, cult following. But எங்கேயோ வந்து some people at least have forgotten that ரஜினி சாருக்கு வந்து அமேசிங்கான காமிக் டைமிங் இருக்கு. இப்போ கமல் சாரோட காமிக் டைமிங் we know பஞ்சதந்திரம், we've seen, even recently, even the current generation will know that Kamal sir pulls off comedy superbly. பட் எங்கேயோ ரஜினி சாரை பற்றி அப்படி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். that he's got absolutely fantastic comic timing. நான் ப்ரோடாடி பண்ணி முடிச்ச உடனே when I thought if I will do the film in Tamil, my dream cast for Lal sir's character was Rajini sir, and then the other character will depend on who does Lal sir's character, so yeah, I mean I would love to see, but நான் டைரக்ட் பண்ணனும் இல்ல, யாராச்சும் பண்ணி, I would love to see Rajini sir in a family comic drama, because I think he's a wonderful actor. He's a superb he's one of the biggest stars, but I also think he's a wonderful actor. And I would love to see him in a role like that. Yes. இல்லை, நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க தமிழ்நாட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முல்லை பெரியார் பிரச்சனைக்காக. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக இங்கே தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கடுவாக்கு எப்படி தமிழ் ரசிகர்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சார். இப்போ நான் அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த மொத்த ப்ரெஸ் மீட்டோட ஹெட்லைன் அது ஆகிடும். நான் இங்கே வந்தது வந்து கடுவா படத்தோட ப்ரமோஷனுக்கு. ஸோ அதை பற்றியே பேசலாமே. சார், பிரசாந்த் நீல் சாரோட அப்கமிங் மூவியான சலார் படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக நேற்றுக்கு ஃபுல்லாக இன்டர்வியூ நானே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், அந்த டாக் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில். இல்லை, ஆக்சுவலி நான் சலார் நரேஷன் கேட்டேன். நான் நடிக்கலாங்கிறது வந்து I told them I would like to do the film. The only thing we are trying to work out is dates. ஏன்னா நான் வந்து ஒரு மலையாளம் நடிக்கிறதுனால ஐ எம் யூஸ் டு திஸ். ஓகே, ஒரு 50 days 55 daysல ஒரு படம் ஆரம்பிச்சு ஃபுல்லாக ஒரு படம் முடிச்சு நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு போகலாம். பட் சலார் கான் பி ஷார்ட் லைக் தட். இட் வில் கோ ஆன் ஃபார் மெனி மந்த்ஸ். அவ்வளோ மந்த்ஸ் வந்து எவ்ரி மந்த் ஐ ஹேவ் டு கிவ் சம் டேஸ் ஃபார் தட் ஃபிலிம். ஸோ அப்படின்னா ஐ ஹேவ் டு நவ் டாக் டு ஆல் த மலையாளம் ஃபிலிம்ஸ் தட் ஐ ஹேவ் லைன்ட் அப் அண்ட் டெல் எவ்ரிபடி இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து சலார் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படம் அது. அதில் போய் டேட்ஸை கொடுத்து நான் ஒரு 10 days ஷூட் பண்ணி கமிட் ஆனதுக்கப்புறம் ஏன் டேட்னால அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. ஐ ஓவ் தட் மச் டு பிரபாஸ், டு பிரசாந்த், டு ஹோம்பாலே. பட் இட் இஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். ஐ வுட் லவ் டு டூ தட் ஃபிலிம். கடுவா அப்படின்னா என்ன? I mean, when did you feel that there is a need to do a action film in Malayalam? Because இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து they have set a benchmark for Malayalam films. Others are trying to emulate Malayalam movie. நீங்க then why do you feel there is a need to go and do one fully action packed entertainer? ரெண்டு, and மூணாவது, how do you manage direction, acting, distributing, so how do you manage all those things? ஸோ அந்த கேள்விக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் நான் கேட்குறது 2019 பிகினிங் அந்த டைமில். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்ட் கேட்ட போதே த ஃபர்ஸ்ட் திங் தட் ஸ்ட்ரக் மீ இஸ், ஏன் ரொம்ப நாள் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டு. லைக் சமீபத்தில் வந்து எல்லாருமே வந்து மலையாளத்தில் ஸ்கிரிப்ட் சொல்கிறது நல்ல ஸ்கிரிப்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ரியல், செரிப்ரல், சோஷியலி ரெலவெண்ட் அந்த மாதிரி படங்கள், இல்லை ஃபீல் குட் அந்த மாதிரி படங்கள். ஏன் இந்த மாதிரி சினிமா மலையாளத்தில் ஏன் நடக்கலைங்கிற வந்து that time itself I thought the moment I heard the script. அதுக்கப்புறம் இப்போ 3 years ஆகுது. இப்போ 2022 ஐ திங்க் தட் நரேட்டிவ் இஸ் வெரி வசிஃபரஸ் இன் ஆல் ஆஃப் கேரளா. எல்லாருமே அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்க்கணும்னா தமிழ் படம் இல்லைனா தெலுங்கு படம் தான் பார்க்கணும், இல்லைனா கன்னடா படம் தான் பார்க்கணுங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்குது கேரளாவில். அண்ட் தட் இஸ் நாட் சம்திங் ஐ என்ஜாய். எங்களாலையும் பண்ண முடியுமே, ஏன் அது we can also do. ஸோ that is the biggest attraction. ஏன்னு கேட்டிங்கன்னா, in a healthy industry I believe all these types of films should coexist. அப்போ தான் ஒரு இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த மாதிரி படங்களே வராது, அப்படி ஒரு நரேட்டிவ் இருக்கக்கூடாது. ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ சமீபத்தில் நான் 2 films கேரளாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஒன்று வந்து KGF 2, இன்னொன்று வந்து 777 சார்லி. ரெண்டுமே ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை, ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் டு தி அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். And both are hit films. Both KGF 2 though is a giant blockbuster. 777 Charlie also did really well in Kerala.
ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். We have to have all kinds of cinema. Malayalam is now spoken about all over the country for realistic, sober films that resonate with the society. But இந்த மாதிரி ஒரு larger than life cinematic mass masala action entertainers-உம் வேணும் இண்டஸ்ட்ரியில். I miss it. As a film lover, I miss it. Which is why I wanted to do one, and I've done it. And I hope that the fact that this sentiment is shared by a lot of people in Kerala today translates into success for the film. Secondly, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுன்னா, I don't know actually. அதான் எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒவ்வொரு ஜாப்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆக்டிங், டைரக்டிங், ப்ரொடக்ஷன் எல்லாமே சினிமா தான் எனக்கு. ஒன்று மட்டும் நான் கேரண்டியாக சொல்ல, எனக்கு சினிமா விட்டு வேறு எதுவும் தெரியாது சார். I don't have any other business. I don't have any other like investment and all that. Only I know cinema. And cinema I want to keep learning. I keep learning cinema. Life, wife வந்து ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, நான் வந்து அவரோட செகண்ட் லவ் தான். ஃபர்ஸ்ட் லவ் வந்து சினிமா தான். ஸோ I want to learn all about. நீங்கள் ஆக்சுவலி சென்னையில் இருந்து கமல் சாரோட ஊர் இது, கேட்கக்கூடாது இந்த கேள்வியெல்லாம். அவர் பண்ணுறதுல வந்து ஒரு 10% பண்ண முடிஞ்சதுன்னா ஐ வில் கன்சிடர் மை செல்ஃப் அ சக்ஸஸ். சம்யுக்தா, வாதி படத்தில் தனுஷ் கூட நடிக்கிறீங்க. இப்போது பிருத்திவிராஜ் சார், விவேக் ஓபராய் இவங்க கூட நடிக்கிறீங்க. 3 பேர் கூட நடித்ததில் என்ன வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஓகே, நான் இங்கே எல்லாருலேயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க டவுன் டு எர்த்தாக இருக்கிறீங்க. பிகாஸ் இந்த மாதிரி இப்போ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணும்போது ஒரு கவலை இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும், அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். ஆனால் அங்கே போய் நம்மளால் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண முடியுதா, பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா, அது அவங்க தெரிய ஒரு கம்ஃபர்ட் தான். அந்த கம்ஃபர்ட் இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த டவுன் டு எர்த்தாக பிஹேவ் பண்ணுறது இட்ஸ் சம்திங். அண்ட் நான் இவங்க எல்லாருலேயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம்னா, தேர் வெரி டிசிப்ளின்ட் இன் தேர் ஒர்க்னு வரும்போது அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. அண்ட் தனுஷ் சார் பற்றி சொன்னீங்கன்னா, see, he is very quiet செட்டில் இருக்கும்போது. எப்போவுமே புக் படிச்சுட்டு இருப்பீங்க, பட் ஆக்ஷன்னு சொன்னால் he is in the character just like this. and he knows ஸ்கிரிப்டை பற்றி, அந்த சினிமா பற்றி A to Z அவங்களுக்கு முழுசாக தெரியும். அண்ட் ஆக்ஷனாக இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும், இல்லைனா ஆக்டிங்காக இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு ஒரே ஒரு டேக் தான். அவ்வளோ பர்ஃபெக்டாக வருவாங்க. அண்ட் சார் கூட இஸ் வாக்கிங் ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி சினிமா பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான். இதிலிருந்து ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் நான் என் லைஃப்பில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஐ ஃபீல் தட் ஐ வில் பி சக்ஸஸ். அண்ட் when you said about you don't know anything other than cinema, it's like you are that inspiration for all those I've never been to college, so plus 2 தான். ஆமாம், நான் காலேஜுக்கு போனதே இல்லை. ஸோ நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஹாய் சார், பிருத்திவி சார். தமிழில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இருந்தும் ஏன் இந்த கேப் எதுவும், அதுக்கான கதைகள் எதுவும் வரலையா, இல்லை நீங்கள் பண்ணலன்னு ஒரு ஐடியா எதுவும் இல்லையா? காவி தலைவனுக்கு அப்புறம் ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி I've heard the narration. பட் அவ்வளோ எனக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். அப்புறம் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் இன் யோர் கரியர் சார், லைக் when you've already done so many films, now இப்போ வந்து எனக்கு வேறு எந்த கம்பல்ஷனும் கிடையாது சினிமா பண்ணுறதுக்கு. only if the work that film excites me will I do. இல்லை வேறு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. வந்து பணம் அது இதெல்லாம் now it's okay. I'm 20 years into this job now. I'm in a position where I'm happy. So only thing that will make me say yes to a film is that it excites me as an actor. I want, இல்லைனா இந்த படம் சூப்பராக இருக்கணும், I want to see that film on screen. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி நான் கேட்கல இது வரைக்கும். இப்போ தான் சமீபத்தில் couple of filmmakers have reached out to me and they want to narrate a script to me. I haven't met them. If I meet, and I'm hoping and praying that it's a good script and I will want to do it. Hopefully, yes. And like I said, I want to do a Tamil film for sure. Yeah. சார், பிருத்திவ் சார்,
இப்போ வந்து பேன் இண்டியா கான்செப்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, அப்போ ஒரு மொழி படத்தை இன்னொரு ஸ்டேட்டில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுல ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சார் இப்போ என்னென்னா இந்த படம் வந்து டப்பிங் பண்ணி மற்ற ஸ்டேட்ஸில் ரிலீஸ் பண்ணுறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதில். ஃபர்ஸ்ட்லி எப்படி இருந்தாலும் இந்த டப்பிங்கான எஃபர்ட்டு இன்றைக்கி எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஆஃப் ஹவு த டிஜிட்டல் ரைட்ஸ் பிஸ்னஸ் மாடல் இஸ் டிசைன் டுடே, all of us are anyway dubbing because the digital rights agreement will have that clause. If we give them all the language versions, we get more money. If we give them only Malayalam, we get this much money. So most of these big films, Kaduva mari big budget films ellam vandu we hand over digital rights and we give them the dubbed version in all 5 languages. So the amount is more and the revenue is more. அது எப்படி இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், அந்த எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் then I think it is only very fair that we give these dubbed versions a legitimate theatrical release. இதில் வந்து இந்த dubbed versions எல்லாமே எல்லா இடத்துலையும் சூப்பர் ஹிட் ஆகி பயங்கரமாக பணம் வருது அது மட்டும் கிடையாது. I think we are entering an age where you need to give the viewer a choice. உங்களுக்கு வந்து இப்போ கடுவா மலையாளத்தில் பார்க்கணும்னா மலையாள படம் சப்டைட்டில்ஸோடு பார்க்கலாம், இல்லை எனக்கு தமிழில் பார்க்கணும்னா தமிழ்லையும் பார்க்கலாம். அந்த சாய்ஸ் உங்களுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கிடைக்குதுல்ல, அதே சாய்ஸ் தியேட்டர்லையும் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள்னா. So this is the future. Slowly, I think, because of what the streaming services are doing, the age of remakes will stop. இந்த ரீமேக் பண்ணுற விஷயம் வந்து இனிமேல் நடக்காது. ஒரு நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்லேயே this will stop. ஏன்னா இப்போது நாளைக்கு போஜ்புரியில் ஒரு சூப்பர் ஃபில்ம் வந்ததுன்னா வித்தின் ஒரு 1 month கண்ட்ரி ஃபுல்லாக அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது போஜ்பூரில், சூப்பராக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, and we will all see it. And the remake will then become redundant. I think we are entering that age. So it's a start of the future, actually. Prithvi, I'm asking a lot of questions. Let me. That's okay. Last one. So, for me personally, the most abused word in cinema today is pan India, because everywhere I go, people say pan India, and it sounds very abused. Yeah. And people understand that it's like a buffet where a producer just walks in, puts in 1, 2, 3, puts some eggs in his basket and he walks off. One Malayalam actor, one Telugu actor, maybe a Bollywood actor, and dub it in 5 languages, go on a promotional tour, say something and go off. See, but the real pan India movies, above that you have some sensibilities, you spoke really well about it. So how do you define a pan India film according to Prithviraj? What is it? See, first and foremost you have to understand that what will travel is the content, that ultimately the story that you say will have to resonate to people everywhere for it to be a pan India. Forget pan India, for it to work in your own state it will have to resonate with the people watching the film. So ultimately it has to be the content. Like you said, just because you have a hero from Telugu, a heroine from Bollywood, a villain from Malayalam, few character actors from Tamil, and you mount it on a budget of 350 crores, it doesn't become a pan-Indian film. Yeah, bigger films means you have more money to, mount the film, you have more money to set up the canvas of the film, you have more money to give it the widest possible release. But ultimately, films like Bahubali and KGF and even Vikram and all work because the content resonated with people who watched the film. Simple example, Bahubali became so big, but nobody in Kerala at least, knew a lot about Prabhas or Rana before Bahubali. KGF 1, it didn't have actors from every language in India. KGF 1 was pretty much an ambitious project from Kannada film industry. So that we should not forget. Everything else that comes associated with this new pan-India, pseudo terminology like you said, is good. That the fact that now you're thinking you have to release your film everywhere. You need to spend that money to make sure you set up an infrastructure where your film releases all over the country as a mainstream release. You market your film everywhere. All that is good. But don't make pan-India cinema only about that end of the process. The process you should get right there, which starts from putting pen on paper. So that is something I think we should not lose vision of as we go after pan-Indian success, பேன் இண்டியா உங்கள்கிட்ட தான். பேன் இண்டியா ஃபிலிம்னாலே மேக்ஸிமம் 2 பார்ட் எடுப்பாங்க, கேஜிஎஃப், புஷ்பா, விக்ரம் கூட அந்த. ஸோ கடுவாவும் செகண்ட் பார்ட் எதிர்பார்க்கலாமா? தெரியல சார், அது ஒரு டைரக்டர் ரைட்டர் கிட்ட தான் கேட்கணும். பட் to my credit, I announced Lucifer as a 3-part series before the Pan India craze came. So it purely depends on how you want to. Like for example, KGF.
I know Prashant always knew it was a two-part film. Like before, the first part became a hit itself, he knew that there will be a second part to complete the story. And it is not like you start doing the first film and then halfway through you realize, oh, this will need to go to a second part. Same with Lucifer. Lucifer, we knew the story arc from first part to third part, but we didn't announce it because 3-part series வரப்போற படம் ஃபர்ஸ்ட் பார்ட் டிசாஸ்டர்னா முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ அதான் பேசாமல் இருந்து the film does well, then we'll think about it.